அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கோம் அப்படின்னா, அது இந்த பிஎம் கிசான் திட்டம் 21வது தவணை எந்த தேதியில் வழங்கப்படும், இது யார் யாருக்கெல்லாம் இந்த தடவை சரிங்களா, இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இந்த 21வது தவணைக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 21வது தவணை கிடைக்க போகிறது, இந்த 2000 ரூபாய் அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த 2000 ரூபாய் ஏன் தீபாவளிக்கு முன்னதாகவே வழங்கப்பட இருந்த நிலையில் ஏன் இன்னமும் வழங்கப்படாமல் இருக்குது இந்த பிஎம் கிசான் திட்டம்? அதே மாதிரி விவசாயிகள் பெரும் சோகம் அடைஞ்சிருக்காங்க இதனால். ஸோ இதற்கான முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுதுங்க, சரிங்களா? ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டுருக்கு. அதுவும் விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் கூடங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? ஸோ இந்த 2000 ரூபாய் ஏன் இன்னும் வராமல் இருக்குது? தீபாவளியில் விவசாயிகள் பெரும் சோகம் அடைஞ்சிருக்காங்க. பணம் இந்த பிஎம் கிசான் திட்டம் 21வது தவணை பணம் வரக்கூடிய தேதி இதுதான் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதையும் தெளிவாக பார்க்கலாங்க. தீபாவளி பண்டிகைக்கு முன்பு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இருப்பினும் தீபாவளி பண்டிகை வரை தவணை தொகை வெளியிடப்படவில்லை. இப்போது 21வது தவணை பண்டிகைக்கு, அதாவது இந்த தீபாவளிக்கு முன்பு பண்டிகைக்கு முன் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சில பாதிக்கப்பட்ட மற்றும் பேரிடர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்ததா எப்போது இதற்கு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகை அக்டோபர் மாத இறுதிக்குள் வந்து சேரும் என்று சில செய்திகள் கூறுகின்றன. ஆனால் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று சில தகவல்கள் கூறுகின்றன. பீகார் மாநிலத்தில் தேர்தல் காலத்தை கருத்தில் கொண்டு 21வது தவணை பணம் நவம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை தொகையை பெறுவதற்கு விவசாயிகள் சில அப்டேட்களை கட்டாயம் முடிக்க வேண்டும், அப்போதுதான் பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்ன்றதை தொடர்ந்து பார்க்கலாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே அவசியம் பண்ண வேண்டியது இந்த கேஒய்சி தாங்க. நீங்கள் ஏற்கனவே கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் உடனடியாக அதை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை முடிக்காவிட்டால் 21வது தவணை வரவு வைக்கப்படாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் அது எல்லாமே தெளிவாக சொல்லலாம். அதற்கு பொது சேவையை மையத்தை, அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் போய் நெட் சென்டர்லேயும் போயிட்டு இதை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்களே அஃபிஷியல் வெப்சைட்டான pmkisan.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நில சரிபார்ப்பு அவசியம், ஓகேங்களா? உங்கள் நிலம் ஏற்கனவே சரிபார்க்கப்படவில்லை என்றால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஏனெனில் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை சரிபார்த்த பின்னரே ஒரு விவசாயி தவணைக்கு தகுதியானவராக கருதப்படுவார். அவ்வாறு செய்ய தவறினால் உங்கள் தவணை தொகையை செலுத்துவதில் தாமதம் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் இணைப்பு என்னன்றதையும் சொல்றாங்க.
உங்கள் ஆதார் கார்டு இன்னும் உங்கள் பிஎம் கிசான் கணக்கில் இணைக்கப்படவில்லை என்றால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். எனில் பிஎம் கிசான் திட்டத்தின் உங்கள் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்றாலும் உங்களுக்கு அடுத்த தவணை, அதாவது இந்த 21வது தவணையும் கிடைக்காது, அடுத்தடுத்த தவணையும் கிடைக்காது அப்படின்றதையும் சொல்றாங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் பற்றிய முக்கியமான தகவல் என்னன்னா, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் என்பது மத்திய மோடி அரசு விவசாயிகளுக்காக கொண்டு வந்த ஒரு லட்சிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 3 தவணைகளாக, சரிங்களா, 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாயாக மொத்தம் 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஒரு தவணைக்கு தலா 2000 ரூபாய் வீதம் ஒரு ஆண்டில் 3 தவணைகளாக விடுவிக்கப்படுகின்றன. இந்த பணம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே டெபாசிட், அதாவது வரவு வைக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா, எல்லாருமே கேஒய்சி சரிபார்ப்பு கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும், அப்டேட் பண்ணியிருக்கணும். அதே போல் உங்கள் நில சரிபார்ப்பு இதெல்லாமே அந்த ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த 21வது தவணை கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருமே இதை கேஒய்சியே பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.